ஆனால் ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும். நல்லா அதிகமாக மழை வந்துச்சுன்னா வைங்க, இந்த ரோடு ஃபுல்லாக வந்து ஈரமாக இருக்கும்போது ஸ்கிட் அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, மழை அதிகமாக வராதனால வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகெயின். ஐ ஹோப் யூ guys are good and fine. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவனாசி ரோடு இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. நம்ம மழை பெய்ய தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் முன்னாடி கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு, அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம இப்போ கிளம்பிட்டோம் காய்ஸ். ஸோ மழை வந்தனால ஐ திங்க் வரைக்கும் ஓரளவுக்கு வெதர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ரெக்கார்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஐ திங்க் வரைக்கும். ஸோ சிக்னல் போட்டாங்க, நான் கொஞ்சம் கரெக்டாக கவனிக்கலை, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்துட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லடம் ரோடு பக்கம் தான், அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கோம். டுவர்ஸ் டு பல்லடம். முடிஞ்சால் போவோம் காய்ஸ், இல்லைன்னா இந்த மழையில் போக முடியுமா இல்லையான்னு தெரியாது. கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்சிருக்கு, பட் இப்போது ஸ்டாப் ஆகிடுச்சு. போக போக மழை இருக்குமா இல்லையான்னு தெரியாது காய்ஸ். அது இல்லாமல் காய்ஸ் எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக் இருக்குது, தலைவலி இருக்குது. ஸோ முடிஞ்சால் வந்து பார்ப்போம் காய்ஸ். ஓரளவுக்கு வந்து எனக்கு தலைவலி இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னா, நான் கொஞ்சம் நேரம் பைக் நிப்பாட்டினேன்னு வைங்க, அது வந்து ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லிட்டில் பிட் வந்து ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது, பட் ஐ ஹோப் அந்த மாதிரி நடக்காமல் இன்னும் நல்லது காய்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம ரேஸ் கோர்ஸ் கிட்ட வந்துட்டோம் காய்ஸ். மழை இருக்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் வந்து இந்த வெதர் வந்து வாவ் காய்ஸ், வெதர் வேறு லெவலு. இந்த மாதிரி தான் இருக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட்டு மழை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இந்த மாதிரி இன்னும் ஓகே காய்ஸ். இது வந்து நல்லா இருக்குது. நார்மலாக தான் மழை வந்ததுனால கொஞ்சம் அழகாக இருக்குது. கொஞ்சம் ட்ரீஸ் எல்லாம் நல்லா க்ரீனாக தெரியும். விடன்ட்டாங்க, நம்ம இந்த பக்கம் இருந்தோம், அந்த பக்கம் இருந்தால் நம்ம போயிடலாம். பட்டு இந்த சைடில் இருக்கிறனால வந்து கரெக்டாக வந்து கவனிக்கலை. இது டீசலோட காரோட டீசலோட மூடி வந்து விழுந்துச்சு. அது எதோடு விழுந்ததுன்னு தெரியாது. போக போக வந்து இந்த பக்கம் வந்து மழை வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கேன். ஆனால் இங்கே அவ்வளோ மழை வர்ற மாதிரி தெரில காய்ஸ். ஆனால் ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும். நல்லா அதிகமாக மழை வந்துச்சுன்னா வைங்க, இந்த ரோடு ஃபுல்லாக வந்து ஈரமாக இருக்கும்போது ஸ்கிட் அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, மழை அதிகமாக வராதனால வந்து நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக மழை வந்துச்சுன்னா வைங்க, ரோடு ஃபுல்லாக ஸ்கிட் ஆகுற மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக வந்து மண் வந்து ஸ்லிப் ஆகும், வண்டி ஃபுல்லாக ஸ்லிப் ஆகும். ஆனால் மழை இந்த பக்கம் வரவே இல்லை காய்ஸ். ஆனாலும் ஆஃப் ரோடிங் ஆகிட்டு இருக்கு காய்ஸ். ஓரளவுக்கு ஆஃப் ரோடிங் கரெக்டாக ஆகிட்டே இருக்கு. பட் காய்ஸ் நம்ம வந்து பேசவே முடியாது, ஏன்னா வண்டி ஓட்டும் போது வந்து இந்த மாதிரி இடத்துல வண்டி ஓட்டிச்சுன்னு இங்கே கரெக்டாக பேசவே முடியாது. சஞ்சேரி மலை டெம்பிள் 27 கிலோமீட்டர் காய்ஸ். நம்ம வந்து சஞ்சேரி மலை டெம்பிள் ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்கோம் ஐ திங்க். ஆமாம், ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. 27 கிலோமீட்டர் தான் காய்ஸ், ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை. நம்ம ஒரு வாட்டி போயிட்டு வருவோம் காய்ஸ், பிளான் பண்ணிவிட்டு. அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால அந்த பக்கம் போக முடியாது. பட்டு நம்ம பிளானிங் பண்ணுவோம் காய்ஸ், சஞ்சேரி மலை டெம்பிள் போகிறது.
ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் எதுவுமே மழை வர்ற மாதிரி எதுவுமே இல்லை காய்ஸ். நம்ம கோயம்புத்தூர் மட்டும் தான் மழை வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த பக்கம் சுத்தமாக வந்து அந்த மாதிரி வெதரே இல்லை மழை வர்ற மாதிரி. ஆனால் கோயம்புத்தூர் பக்கம் கொஞ்சம் வெதர் இருக்குது மழை வர்ற மாதிரி. அங்கே மழை இருந்தது. இந்த பக்கம் சுத்தமாக இல்லை காய்ஸ். நார்மல் கிளியராக இருக்குது. ஆனால் நம்ம இந்த வழியாக போனால் சஞ்சேரி மலை ரீச் ஆகிடலாம் காய்ஸ். இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, 27 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது காய்ஸ். பட்டு நம்ம நினச்சா போயிடலாம். பட் நாட் டுடே காய்ஸ். நம்ம இன்னொரு நாள் பிளான் பண்ணிட்டு போவோம் காய்ஸ். நம்ம சஞ்சேரி மலை டெம்பிளும் போக வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் 2-3 டெம்பிள் இருக்குது காய்ஸ். மாசாணி அம்மன் டெம்பிள் ஆனமலை அங்கே இருக்குது. ஆனமலை, எஸ், ஆனமலையில் மாசாணி அம்மன் டெம்பிள் இருக்குது. அங்கே வேறு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம டைம் இருக்குது இன்னும் காய்ஸ். அங்கே போகணுன்னு ஆசை அதிகமாக இருக்குது. பட்டு அந்த வழியாக அதிகமாக போக முடியல. ஸோ நம்ம பண்ணுவோம் காய்ஸ், பிளான் பண்ணுவோம் காய்ஸ். ஒரு 6:30 ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபாக் ஆன மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக ஃபாக் ஆன மாதிரி இருக்குது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் தான். இங்கே ஃபுல்லாக வந்து கிராமம் ஏரியா தான். ஆனால் ஃபுல்லாக ஃபாக் ஆகிற மாதிரியே இருக்குது. டைமிங் பார்த்திங்கன்னா 6:30 வரைக்கும் ஆகிட்டு இருக்குது காய்ஸ். அது இல்லாமல் இது 2 hours to பல்லடம் போகிற ரோடு. ஸோ இந்த வழியாக நான் சும்மா போயிட்டு இருக்கேன். பட்டு செம்ம வெதர் காய்ஸ். இப்போது நல்லா கூலிங்காக இருக்குது. அது இல்லாமல் ஃபுல்லாக ஃபாக் ஆன மாதிரியே இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக விவசாயம் செய்கிற ஏரியா தான் காய்ஸ். இது ஃபுல்லாமே வந்து விவசாயம் செய்கிறது. இந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல்லாக க்ரீனாக தான் தெரியுது. நான் இந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா காய்ஸ். இது பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இது ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி தான் மோஸ்ட்லி இருக்குது. வீடெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது காய்ஸ். இந்த பக்கம் வீடு வந்து பார்த்திங்கன்னா 2-3 வீடு அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்க்குறதுக்கு இருக்குது. ஒரு கம்பெனி இருக்குது, அந்த சைடு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. காய்ஸ் நம்ம வந்து இப்போது திரும்பி காரணம்பேட் ரீச் ஆகிருக்கோம். 2 hours to இப்போது கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருக்கோம். திரும்பி நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு காய்ஸ். ரொம்ப நேரம். ஸோ இப்போ வந்து திருப்பி 2 hours to கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ காய்ஸ் நம்ம வந்து முதல் பெட்ரோல் அடிச்சிடலாம் காய்ஸ். 500 இன்னைக்கு 500 போட்டாலும் காலியாக தான் இருக்கும் டேங்க்கு. ஸோ காய்ஸ் நம்ம 500க்கு வந்து பெட்ரோல் ஊற்றிருக்கோம். பட்டு இன்னுமே வந்து கொஞ்சம் காலியாக இருக்குது. ஆனால் ஃபுல் பண்ணல காய்ஸ். ஏன்னா வண்டி சர்வீஸ் வேறு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்சால் நம்ம இந்த வாரம் சர்வீஸ் கொடுப்போம், இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பார்ப்போம் காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம வந்து இப்போது ராமநாதபுரம் ரீச் ஆகிட்டோம். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் மீட் இன் another வீடியோ. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.